இதுவரைக்கும் அதிமுகல இருந்து எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போனது தான் பார்த்திருப்போம். ஆனா தாவேக்கால இருந்தே சில எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போறாங்களாம். உட்கட்சி பூசல் தான் இதுக்கு காரணமா இருக்குதாம். இதுல மாற்று கட்சிக்கு போறதுக்கு கூட அவங்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி மாற்று கட்சிக்கு போனா அவங்க வரவேற்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அதுக்கு கிரீன் சிக்னலும் கிடைச்சிருச்சு. அப்படின்ற ஒரு தகவல் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னடா கதை? ஏதுடா? அப்படின்னு போய் பார்த்தா இவங்க எல்லாரும் ரெடியா இருந்திருக்காங்க. விஜய் அண்ணா இத கண்டுக்காம இருந்திருக்காரு. அப்பத்துல இருந்து உழைச்சவங்க யாரையும் கண்டுக்காம இருந்திருக்காரு. அதுதான் முக்கிய காரணமா இருந்திருக்கு. என்ன ஏது எல்லாத்தையும் முழுசா இந்த வீடியோல பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம தாவேக்கால தினம் தினம் ஒவ்வொரு அதிர்ச்சி தகவலா வந்துகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரிகள் இவங்கெல்லாம் பண்ற வேலைகள் இருக்குல்ல, அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் இருக்குல்ல, அதிர்ச்சியா இருக்கும். எப்புட்றா இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மூளை வருது அப்படின்ட்டு. இடையில பார்த்தீங்கன்னா, இவங்க யாரும் மாட்டல. 2 வெளியில இருந்து தான் மாட்டுச்சு ஆடுங்க. அதாவது திருச்சி கிழக்குல நிக்க போறதா சொன்ன ஒருத்தர் மாட்டுனாரு. சரி, அவர போட்டு முடின்னு முடிச்சுட்டாங்க. அவர் விளக்கமும் குடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம தி இன்டெலிஜென்ட் இன்ஃப்ளூயன்சர் அவரு. இன்டெலிஜென்ட் பயங்கரமான ஆக்டர் அவரு. ஆக்டர் வைஸ் அவர் பயங்கரமான ஆள் தான். என்ன அவர் தகுதிக்கும், திறமைக்கும் இன்னும் சரியான ஒரு இடம் அமையல அப்படின்றது ஒரு பக்கம். சரி போங்க. அது ஒரே ஸ்டைல்ல போறதுனால அமையலையோ என்னவோ! அது ஒரு பக்கம் இருந்துக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு மிக இன்டெலிஜென்ட்டான நாட்டுக்கு தேவையான ஒரு வேலைய சொன்னாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் தான். பயங்கரமா சொல்லிட்டு அதுக்கு விளக்கமும் சொல்லி, மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். வேணும்னா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே. எண்ணம் நல்ல எண்ணம் தான். சேர்க்கை சரியில்ல அப்படின்றது தான். எங்க போய் பாராட்டுறோம், எங்க போய் அன்பு பாராட்டுறோம் அப்படின்ற இடத்த பொறுத்து தான், அது இருக்கிற இடமும் நமக்கு தெரியும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம தாவேக்கா பக்கம் வாங்க. இப்படியான ஒரு சூழல் அதிர்ச்சி கிளப்புறான சூழல்கள் கிளம்புற இந்த சூழல்ல, அதிமுகல இருந்து நேத்து ஒரு ஆளு வெளிய போயிட்டாரு. யாருன்னா அண்ணன் விஜயபாஸ்கர் அண்ணன். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் போனதுக்கு அப்புறம், தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. வலிமையான கட்டமைப்பா வந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நெனச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல, வர எல்லாருக்கும் சீட்டு குடுக்குறீங்க. வர எல்லாருக்கும் நீங்க முன்னுரிமை குடுக்குறீங்க. ஆனா, தாவேக்கா உள்ள விஜய் அண்ணன் ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அந்த மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து, அவர் படத்துக்கு போஸ்டர் ஒட்டி உழைச்ச நாங்கலாம் எங்க போறது? மாவட்ட செயலாளர் பதவி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் உழைச்ச உழைப்பும் அந்த மாரி தான். பல பேருக்கு வந்து அது கிடைக்காமலே இருந்திருக்கு. அந்த அங்கீகாரம் கிடைக்காமலே இருந்திருக்கு. தாவேக்கா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு விதிவிலக்கும் கிடையாது. உண்மையிலேயே அதுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மத்த கட்சியில கூட அப்படி இப்படி போராடினா கிடைச்சிரும். அது ஒரு காலத்துல உழைச்சா அப்புறம் கிடைச்சிரும். இவங்க காலம் ஃபுல்லா உழைச்சுட்டாய்ங்க. இதுக்கப்புறம் எளிய மக்கள் அதிகாரத்துக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, எளிய மக்கள் தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா, எதிர்க்கட்சியில இருந்து பக்கத்து கட்சியில இருந்து வந்த மொத்த பேரும் அதிகாரத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறாங்க. என்னடா இது? இவங்க சூழல் இப்படியா அமைஞ்சிட்டு இருக்கு? இவங்க என்னத்தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்மலாம் யோசிச்சா, யார் தாவேக்கால இருந்து போக தயாரா இருக்கா? விஜய் அண்ணனுக்கு அவ்ளோ விசுவாசமா இருக்காங்களே! அதுவும் 1, 2 பேர் இல்லைங்க. 10 பேர் போறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். 234 தொகுதியும் மாவட்டமா அறிவிங்க. 234 மாவட்ட செயலாளர்கள போடுங்க. பாருங்க விசிகால அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லி அதே மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரியான அங்கீகாரம் குடுக்கல அப்படின்னா, விஷம் குடிச்சுக்கவும், தூக்க மாத்திரை போட்டுக்கவும் தயாரா இருக்கக்கூடியவங்க தான் தாவேக்காவினர். அது நமக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது. அஜித்தா முதற்கொண்டு பல பேரு இப்படியான ஒரு சூழல்ல போய் மாட்டியிருக்காங்க. இன்னும் சிலர்லாம் வந்து உங்களுக்கு பதவி வேணுமா? அப்படின்னா ஒன் நைட் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க தான் இதுவரைக்கும் இருந்த தாவேக்காவினர நம்ம பார்த்திருக்கோம். இது மட்டும் இல்லாம, தான் அரவணைப்பு தருவதாக கூறிக்கொண்டே பெற்றோர் இல்ல கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. சிங்கிள் மதரா இருக்காங்க. இப்படியான ஒருத்தவங்கள வந்து நான் அரவணைப்பு தரேன், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற பேர்ல, அவங்கள வேறு விதத்துல மாத்தி விட்டுருக்காங்க. இப்படியான சூழல் தொடர்ந்து நடந்திருக்கு. சேலத்துல நடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல, இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவங்களுக்கு எல்லாரும் அந்த பேர்லயே வந்து பாலியல் வன்புணர்வு பண்றது, வேற வேற தொழிலுக்கு மாத்தி விடுறது. இப்படியான ஒரு சூழல் தான் இதுவரைக்கும் தாவேக்கால இருந்து நடந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு கூவுன்னு கூவுனாய்ங்க. நேத்துல இருந்து வெள்ளை அறிக்கைய புடிச்சுக்கிட்டாய்ங்க. வெள்ளை அறிக்கைய புடிச்சுக்கிட்டு, பாருங்க இவ்ளோ கடன்ல இருக்கு, எவ்ளோ கடன்ல இருக்கு அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிட்டாய்ங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம தனி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இருந்தே வரும். நீங்க தாராளமா பாத்துங்க. அது அப்படி தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த பெல் பட்டன லைட்டா அழுத்தி வச்சுக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம கன்டென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. தாவேக்காக்கு வருவோம். இவங்க அதிருப்தியில இருந்த பல பேர் இருக்காங்க. இங்க ஆர்கே நகர்ல பாபுன்னு ஒரு தம்பி. நான் வந்து ஏங்க நான் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வொர்க் பண்றேன்.
இந்த உள்ளாட்சி தேர்தல்லே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு பூத் லெவல்ல இறங்கி, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி ஒர்க் பண்றதுன்னா என்னன்னே தெரியாது. ஆனா நான் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்சியோட காசு எடுத்து வீணா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அத எடுத்து பொறந்த நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி கதறி இருந்தாப்லயே அந்த பையன். இன்னைக்கு திமுக எல்லாம் கதறாங்கன்னு தாவேக்காவினர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கதறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்குள்ள இருக்கிறவங்க தான். எங்களுக்கு எங்கங்க நாங்க காலம் ஃபுல்லா உழைக்கிறோம். ஒருத்தரும் எங்கள கண்டுக்கிறதே இல்ல. புதுசா வர எல்லாருக்கும் குடுத்துறாங்க. ஜெயிக்கணும்னு அண்ணன் பண்ணாரு. அத பண்ணிட்டாரு அப்படின்னு தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. உழைப்புக்கான அங்கீகாரம் தாவேக்கால சுத்தமா ஒரு துளியும் கிடையாது. ஒரு துளியும் கிடையாது. தாவேக்கா எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துரணும் அப்படின்னு சொல்லி உழைச்ச பல பேர் இருக்காங்கல்ல. முக்கியமா குழந்தைகள் இருக்காங்கல்ல. குழந்தைகளோட உழைப்பு அதிகம். தாவேகா கட்சியினரோட ஏன் விஜய் அண்ணாவோட ஜெயிக்கணுன்ற அந்த மும்முரத்துல ஒவ்வொரு வீட்லயும் இருந்த குழந்தைகளுடைய உழைப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லணும். அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. குதிரை பேரம் அப்படின்னு பேசுனாங்கல்ல. குதிரை வேகத்தில் செயல்படக்கூடியது அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்போ வரைக்கும் அது குறையலைங்க. விஜயபாஸ்கர் அண்ணன் கூட போய் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் யோசிக்கிறதுக்கான முக்கிய காரணம் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த கேஸ் தான். குட்கா வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதனால தான் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வரத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். திடீர்னு காலையில தாவேக்கால இருந்து எல்லாரும் கிளம்புறாங்களே என்ன அப்படின்னு பார்த்தா 10 பேரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டா எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு குறிப்பா நம்ம பார்க்கணும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து 10 பேர்கிட்ட கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறதாவும், அவங்க வந்தாங்க அப்படின்னா, அவங்கள ஆதரவா குடுக்குறதுக்கும், அவங்கள அரவணைக்கிறதுக்கும் இன்னொரு கட்சி, மாற்று கட்சி தயாரா இருக்கிறதாவும், அதுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சதாவும் வேற தகவல் வந்திருக்கு. இந்த தகவலின் அடிப்படையில தான் இத நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா, மாறி போறதுக்கு யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களான்றது இன்னொரு பக்கம். ஆனா, அங்கீகாரமா அவங்களுக்கு கிடைக்கல. மாவட்ட செயலாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல. தாவேக்காவினருக்கு யாருக்குமே இங்க சரியான அங்கீகாரம் கிடைக்கல. தாவேக்காவினர்னா அப்படியே தாவேக்காவினர் கிடையாது. மாத்து கட்சியிலிருந்து வந்த பல பேருக்கு இங்க அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆதவர்ஜுனா வேற ஒரு கட்சியிலிருந்து வந்தவர் தான். முசியானந்து இதுக்கு முன்னாடி வேற கட்சியில பயணிச்சவர் தான். நம்ம இவரு எல்லாரையும் அப்படி தூக்கி வச்சு பாராட்டினாரு. யாரு அவரு? எல்லாரும் பாராட்டினாங்கப்பா. இதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட டிராப் அவுட்லாம் கூட நடந்துச்சு. அட வாச்சாத்தி வழக்குல கூட அதிக இது பண்ணவருப்பா. செங்கோட்டை அண்ணன். அவரும் வேற கட்சியிலிருந்து வந்தவர் தான். நிர்மல் குமாரு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். எங்கிருந்து வந்தாருன்னு. அப்படி காக்கி டவுசர், வெள்ள பேண்ட், அப்படி நாமம் நெத்தியில தொப்பி போட்டு, அப்படி கம்பீரமா இருந்த ஆள் தானே. இப்படி இருந்தவர் தானே அவரு. இப்ப இதுலயே ரொம்ப தெளிவா தெரியும். யார் யாரு எங்கிருந்து வந்திருக்கா. அவங்க எல்லாரும் எந்த மாதிரியான முக்கிய பொறுப்புல இருந்திருக்காங்க அப்படின்றது. நம்ம அருண்ராஜ் அண்ணா ஐஆர்எஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாபடி, அவரையும் போட்டு இங்க என்ன வேலை பார்த்தாங்க என்னன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செயல் தான். ஆக இங்க இந்த மக்கள் எல்லாரையும் முட்டாளாக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்த அரசு அம்பலப்பட்டு போச்சு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அது வெளிய மக்கள் கிட்ட மட்டும் இல்ல. மக்கள் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே கரண்ட் இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ற விஷயத்துல அம்பலப்பட்டு தான் போயிருக்காங்க. இதுல சொந்த கட்சியினர்கிட்டயே அம்பலப்பட்டு போயிருக்காங்க. இவங்க என்னைக்கும் குடுக்க மாட்டாங்க. நம்ம 10 பேர் மிரட்டினா தான் வேற கட்சிக்கு போயிட்டா போயிடுவோம் அப்படின்னு மிரட்டினா தான் இவங்க நமக்கான அங்கீகாரத்த குடுப்பாங்க. கட்சிக்குள்ள நமக்கு மரியாதையே கிடையாது. நாங்க பதவி விலக கூட யோசிக்க மாட்டோம். வேற கட்சிக்கு போகவும் யோசிக்க மாட்டோம். அவங்க எங்கள அரவணைச்சுப்பாங்க. நாங்க உழைக்க தயாரா இருக்கோம். அந்த கட்சியில போய் உழைச்சா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உழைச்சதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சும்மா பேரு, பவுசு, காசு பணத்துக்கு இல்லாம உழைச்சா அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். இது எல்லாத்தோட சேர்த்து காசு பணமும் தேவை அப்படின்றது தான் அவங்களுடைய மனவேதனையா இருக்குமோ என்னவோ. 10 பேரும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாரா இருக்கிறாய்ங்க. தாவேக்கால இருந்து 10 பேர் போயிட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே 10 சீட்டு கொறை. 10 இல்ல 11 சீட்டு கொறை. அதெல்லாமே மாற்று கட்சியினர் வந்திருந்தா இங்க சேர்த்து வச்சாய்ங்க. இதுக்கிடையில குதிரை பேரன்ற பேர்ல நடந்த சிலுமிசங்கள்லாம் நமக்கு தெரியும். இல்லன்னு இவங்க 1000 சாதிப்பாங்க. சரி என்ன பண்றது? சோஃபா மாடல் ஆச்சே. கொஞ்சம் மெத்து மெத்துன்னு உட்காந்துக்க வேண்டியது தான். வேற வழி இல்ல. எல்லாத்தையும் அப்படி அப்படி மெத்து மெத்துன்னு உட்கார்ந்தா சுகமா இருக்கும்ல. அப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ஏன்னா, கிட்டத்தட்ட 5 பேரு இல்ல 4 பேரு தாவேக்கால வந்து இணஞ்சாரு சைடு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். சரி இதெல்லாம் போகட்டும். இப்ப இந்த 10 பேருக்கு என்ன பண்ணுவாய்ங்க? இவங்க இப்படியே பண்ணாங்க 10 பேர் போயிட்டாங்க அப்படின்னா, இன்னொரு 10 பேர் தேவையே. அதுக்கு எங்க போவாங்க? அதிமுக கிட்டயா? ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப போமாட்டாங்க. இவங்க சமூக நீதி பேசக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. இன்னொரு 10 பேருக்கு எங்க போவாங்க? இல்ல எனக்கு புரியல. அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்கு. ஒருவேள திமுக கிட்ட வருவாங்களோ? வாய்ப்பு இல்லையே. வாய் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட வாய் பேசி வச்சிருக்கோமே. அப்படின்ற இன்னொரு சிக்கலும் இருக்கு. இப்படி சிக்கலுக்கு மேல சிக்கல், தாவேக்காக்கு சிக்கல் தான்.
தாவேக அரசால மக்களுக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, சிக்கலுக்குள்ள சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க தாவேக அரசு தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா தலையிடுவாரு. அவருடைய தலையீடுகள் அதிகமா இருக்கும். மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய பல பேருக்கு விஜய் அண்ணனுடைய தலையீடுகளே கிடையாது. அவர போய் பார்க்கிறதே கிடையாது. அவங்க எல்லாரையும் வரவேற்கிற நிகழ்ச்சியோ, மாவட்ட செயலாளர் கூட்ட நிகழ்ச்சி இது எல்லாமே யார் முன்னிலையில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க மாண்புமிகு அமைச்சர்கள். இவங்க மத்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டங்கள் நடக்குது. தாவேக்கால இப்படி அவங்க மூலியமா கூட்டங்கள் நடக்கிறதுனால பெரிய அதிருப்திகள் இருக்குதோ என்னவோ அப்படின்ற ஒரு பெரிய எண்ணங்கள், ஒரு பெரிய மனக்குழப்பங்கள் தாவேக்காக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல். என்னைக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னைக்குமே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். இந்த திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி சொல்ல போனாரு. அங்க போய் திமுக ஒழிக, திமுக ஒழிகன்னு சொன்னாங்க. திமுக அராஜகம் அங்க ஏன்டா ஒழியணும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்க நடத்துனது இந்த கவர்மெண்ட். இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய விஜயண்ணனுடைய கவர்மெண்ட். அவரு ரூ. 5000 சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 5000 பேர் டிக்கெட் வாங்குனது எங்க கையில இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் பலரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆக இவங்க பிளாக் டிக்கெட் இங்க வரைக்கும் தொடர்ந்தது நம்ம எல்லாரும் பார்த்தாச்சு. அதுக்கு காரணமும் திமுகன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஒளிஞ்சு போகட்டும். அவங்க திருந்த மாட்டாங்க விட்டுருவோம். அப்படின்னு நம்மலாம் யோசிச்சோம்னா, அப்படிலாம் விட முடியாது. போட்டு அடிப்போம்னு சொல்லி பல பேரும் YouTubeல போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படியே தாவேக்கா போச்சு அப்படின்னா, அந்த 10 பேர் காணாம போயிட்டாங்கன்னா, இன்னொரு 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்க? ஆட்சி கலைப்புன்றது அண்ணே ஸ்டாலின் ஐயா சொன்ன மாரி நடந்துரும் போலயே! மெஜாரிட்டியே இல்லாம போயிடுமே! ஏற்கனவே தனி மெஜாரிட்டி இல்ல. கூட்டணி ஆட்சி தான். அதுல அதிகார பகிர்வு குடுத்துட்டாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் இங்கிருந்து போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக குடுத்து வச்சிருக்காங்க. என்ன பண்றது? அப்ப ஆட்சி கலைப்பு நடந்து 3 மாசம் கூட தாங்காது போலயே ஆட்சி கலைப்பு நடந்து, திரும்பவும் எலக்ஷன் வச்சு, இந்த மக்கள் எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போறாங்க? அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் அண்ணா ஜெயிக்க வச்சுருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த இடைத்தேர்தல் எப்படி அமையுதுன்றத பொறுத்து தான் மத்ததெல்லாம் இடைத்தேர்தலே தள்ளி வச்சிருக்காங்க. சில வழக்குகள் இருக்கிறதுனால. நிலுவையிலேயே இருக்கட்டும். என்ன நடக்குது? ஏது நடக்குது? மை வச்சதுக்குள்ள பல பேர் வந்து இந்த கரை கூட இன்னும் போகலங்க. அதுக்குள்ள பல பேர் வந்து கலைஞ்சு போயிட்டாங்க. என்ன நடக்குதோ? ஏது நடக்குதோ? நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்குள்ள இருக்குது. அந்த கட்டாயத்தோட தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.